சமத்துவம், சமூக நீதி பேசுகிற ஒரு மாநிலத்தில, முற்போக்குவாதம் பேசுகிற ஒரு மாநிலத்தில, பொருளாதாரத்தில, கல்வியில முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில, பிழைப்பு தேடி வந்த ஒரு இளைஞன, எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், எந்த ஒரு பகையும் இல்லாமல், எந்த ஒரு மோட்டிவும் இல்லாம இளைஞர்கள் வந்து வெட்டியிருக்காங்க. ரொம்ப மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒண்ணு, வருத்தப்படக்கூடிய ஒண்ணு. உடனே நம்ம வந்து ஆளும் கட்சியை, உடனே நாம வந்து அந்த அந்த இளைஞர்களை, உடனே அந்த 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 சிறுவர்களை வந்து கொன்னுடணும், வெட்டிறணும், கிழிச்சிறணும். இப்படி ஒவ்வொரு குற்றத்திற்கும் நம்ம பொங்கி எழுந்து பேசிட்டு, திரும்ப அடுத்த குற்றத்தை நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்கிறோம். ஒண்ண நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில தனிமனித குற்றம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கொலை பண்றது மட்டும் இல்ல. தற்கொலை பண்ணிக்கிறது கூட ஒரு தனி மனிதனுடைய குற்றமா இருக்க வாய்ப்பே இல்ல. அதுக்கு பின்னாடி எல்லா காரணிகளும் இருக்கு. அதான் சொல்றேன். ஒரு ஒரு பிரச்சனையோட காரணிகளை அலசாம நம்ம வந்து வெறும் தீர்வ நோக்கி நகர்றதுங்கிறது பாசிபிளே இல்ல. ஆனா தொடர்ந்து நம்ம அத பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க அரசியல்வாதிகள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்கள் பரப்புகிற வெறுப்பு அரசியல் வெறும் ஓட்டுக்காக நீங்க பரப்புகிற அதிகாரத்திற்காக நீங்க பரப்புகிற இந்த வெறுப்பு அரசியல் மக்கள் மத்தியில, அது நாளைக்கு உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு எதிர்வினையா வந்து நிக்கும். நீங்க சமாளிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய அ எதிரியா உங்க முன்னாடி வந்து நிக்கும். அதெல்லாம் அதோடைய அதோடைய அ எதிர்வினைகள் தான் இதெல்லாம். இன்னைக்கு பங்களாதேஷ்ல இந்தியர்களை எதிர்க்கிறார்கள், கொல்றாங்க அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க வந்து மத ரீதியா பிரிச்சு பண்றதும், இப்போ நீங்க வந்து ஒரு கட்சி மீது இன்னொரு கட்சி வந்து துவேஷத்தை அள்ளி வீசுவதும், அவர்களை வந்து வசைபாடுவதும், இன்னைக்கு உடனே எதிர்க்கட்சிகள் வந்து இதை வந்து ஒரு பெரிய அரசியலாக முன்னிறுத்துவதும், ஆளும் கட்சி வந்து கொஞ்சமே வெட்கமும் இல்லாம இவ்வளோ நடந்ததுக்கு பிறகும் எந்த ஒரு போதைப் பொருளும் தமிழகத்தில் இல்லாத ஒரு மாநிலம் சொல்லி ஒரு அமைச்சரை வச்சு பேச வைக்கிறதுங்கிறது வந்து ஏத்துக்கவே முடியாத, சகிச்சிக்கவே முடியாத வாதங்கள் இதெல்லாம். இதோட பிரச்சனை இதில வந்து இந்த பசங்களோட குற்றம் மட்டும் தானா? முதல்ல அந்த பையன் அந்த பசங்க சார்ந்து இருக்கிற குடும்பம், அவன் பெத்தவன், அவன் சொந்தக்காரன், அந்த ஊரு, அதுக்கப்புறம் அந்த ஊர் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த சமூகம், இந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாநிலம், இந்த மாநிலம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த தேசம், இந்த தேசத்தை ஆளக்கூடியவர்கள், இப்படி எல்லாருமே தான் பிரச்சனை. எல்லாருமே தான் காரணம். இது எல்லாருடைய அ ஒரு கூட்டு அலட்சியத்தால் நிகழக்கூடிய குற்றங்கள் தான் இதெல்லாம். நீங்க வந்து அங்க அந்த இடத்துல இருந்தவங்க யாராவது ஒருத்தவங்க தடுத்து கேட்டாங்களா? இப்ப வெறும் ஒரு மாநில கட்சி ஒரு மாநில அரசு மீது மட்டும் இந்த குற்றம் சுமத்திட முடியுமா? அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த அ ரயில்வே போலீஸ் எங்க போனாங்க? அவங்க ஏன் அந்த இடத்துல இல்ல? அவன காப்பாற்றுவதற்கு ஏன் அங்க ஒருவர் கூட முன்வரவே இல்லை? இது எல்லாம் நமக்கு எழுந்துகிட்டே இருக்கு. உடனே வெட்டிறணும், குத்திறணும். அந்த அந்த கத்தி எடுத்து அந்த சுத்தக்கூடிய அந்த அந்த சிறுவர்களுக்கும், இத வெட்டினும், குத்தணும்னு சொல்லக்கூடிய நம்மள மாரி தற்குறிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செய்து இந்த குற்றங்களுக்கு அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசின் மீது யார் நடவடிக்கை எடுக்குறங்க கேள்வி இன்னும் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு.